சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் போக்குவரத்து காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்படும் இருசக்கர வாகனங்கள் சாலையில் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடசென்னை டோல்கேட் பகுதியில் தற்போது பிரதான சாலையில் இருந்து வருகிறோம். இங்கு இருக்கக்கூடிய திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக்கூடிய போலீசார்கள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய இருசக்கர வாகனங்கள் அனைத்துமே சாலையிலே நடுச்சாலையில் போடக்கூடிய காட்சிகள் முன்னர் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இது போன்று பல முறை தெரிவித்தும் இருக்கக்கூடிய வாகனங்களை அப்புறப்படுத்தாமல் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல்களும் மற்றும் இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன. இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அப்பகுதி மக்களிடம் கேட்டறிவோம். இது எண்ணூர் விரைவு சாலை டோல்கேட் பகுதி. இது எஸ்பை போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட போக்குவரத்துறை காவலர்கள் இங்கே விதிமீறல் ஈடுபட்ட டூ வீலர்களை, அதாவது இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து இந்த ரோட்டு ஓரத்தில் அடுக்கி வைத்து விடுகிறார்கள். இதனால் போக்குவரத்து இடைஞ்சலும் மற்றும் சுகாதாரக்கேடு அதிகமாக இருக்கிறதாக இந்த ஊர் மக்கள், இந்த பகுதி மக்கள் அது எண்ணுகிறார்கள். அதனால் இந்த காவல்துறையினர் விரைவாகவும் சீக்கிரமாகவும் இந்த கைப்பற்றப்பட்ட இந்த டூ வீலர் வண்டிகளை அப்புறப்படுத்துமாறு இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் பறிமுதல் செய்யப்படக்கூடிய வாகனங்களை இது போன்ற சாலை ஓரங்களில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைப்பதால் போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய வாகன விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உடனடியாக இது போன்று இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் குவிக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் விதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.